வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எம்ஆர்பி ரெக்ரூட்மெண்ட் மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு இதிலிருந்து இந்த வருஷத்துக்கான எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. எதுக்காக அப்படின்னா, ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேடு 2க்காக. அதுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸாமுடைய சிலபஸும் இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க. சிலபஸ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, சிலபஸில் சப்ஜெக்ட் வைஸ் 21 சப்ஜெக்ட் சிலபஸாக கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த 21 சப்ஜெக்ட்டுமே புக் மெட்டீரியலாக ரெடி பண்ணியிருக்கோம். புக் மெட்டீரியல் வேணுன்றவங்க அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணி புக் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. புக்கோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 750. இது உங்களுக்கு பிடிஎஃபாகவே நம்ம கொடுத்துருவோம். ஓகேங்களா? இப்போ இந்த புக்கில் இருக்க ஒரு டாபிக் ஹைஜீன் அப்படின்ற டாப்பிக்கை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். 4th டாபிக் ஹைஜீன், தூய்மை பழக்கம், சுகாதாரம். சுகாதாரம் என்றால் என்ன? ஆப்ஷன் பி தூய்மை. தனிநபர் சுகாதாரம் என்பது எதனை குறிக்கிறது? தனிப்பட்ட தூய்மை பழக்கங்கள். கைகளை கழுவ சிறந்த நேரம் எது? மேலுள்ள அனைத்தும். சாப்பிடுவதற்கு முன், கழிவறைக்கு சென்ற பிறகு, உணவு தயாரிக்கும் முன். சுகாதாரத்தின் முக்கிய நோக்கம். ஆப்ஷன் ஏ நோய் தடுப்பு. பல் துலக்க வேண்டிய சரியான நேரம். காலை மற்றும் இரவு. சுத்தமான நீர் பயன்படுத்துவது எதற்காக? ஆப்ஷன் ஏ நோய் தடுக்கும். சரியான கையூட்டும் முறையில் சோப்புடன் கழுவ வேண்டிய நேரம் 20 வினாடிகள். தலைமுடி எத்தனை நாட்களுக்கு ஒரு முறை கழுவ வேண்டும்? வாரத்தில் 2 முறை. பொதுவாக சுகாதார நோய்கள் எதனால் ஏற்படுகின்றன? தூய்மையின்மை. சுத்தமான ஆடைகள் அணிவது முக்கியம் ஏன்? மேலுள்ள அனைத்தும். உடல் வாசனை தவிர்க்க, நோய் தடுக்கும், சுகநிலை பேண. உணவு முன் கைகளை கழுவாவிட்டால் ஏற்படும் நோய். வயிற்றுப்போக்கு. பல் சுகாதாரத்துக்கு முக்கியமான பழக்கம். பல் துலக்குதல். நகங்களை எத்தனை நாட்களுக்கு ஒரு முறை வெட்ட வேண்டும்? வாரத்தில் 1 முறை. கால்களை சுத்தமாக வைத்தல் ஏன் முக்கியம்? மேலுள்ள அனைத்தும். நோய் பரவாமல் தடுக்க, குளிர் வராமல் இருக்க, தோல் சுகாதாரம். தூய்மையான சுற்றுச்சூழல் எதற்கு உதவுகிறது? ஆரோக்கியமான வாழ்க்கை. கழிவுகளை சரியான முறையில் அகற்றாவிட்டால் ஏற்படும் விளைவு. மேலுள்ள அனைத்தும். நாற்றம், நோய் பரவல், பூச்சி தாக்குதல். ஆண், பெண் இருவருக்கும் தேவையான சுகாதார அம்சம். உடல் சுத்தம். வீட்டை தினமும் சுத்தம் செய்வது ஏன்? தூசி மற்றும் கிருமி நீக்க. சுத்தமான குடிநீர் பெற எது சிறந்தது? கொதிக்க வைத்த நீர். சுகாதார கல்வி எதற்காக தேவை? நோய்களை தடுக்கும் விழிப்புணர்வு.